வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஐ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 4th செப்டம்பர் இன்றைக்கி. இதில் வந்து டாஸ்க்கு எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருமே செய்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பேட்ச் வைஸாக. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஒர்க் இன்றைக்கி இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அந்த டேட்டில் இருந்து தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 4th செப்டம்பர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இன்றைக்கி டாஸ்க் ஓப்பன் ஆகும், நீங்கள் செய்ய முடியும். மற்ற 5th 6th 7th ஸோ அந்த மாதிரி 19 வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அந்த டேட்டில் தான் டாஸ்க் ஓப்பன் ஆகும். ஸோ அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ஸோ டேஷ்போர்டுன்னு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் யுவர் டாஸ்க் ஸ்டார்ட் டேட், அதாவது உங்களோட டாஸ்க் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டேட் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். எனக்கு வந்து 4th செப்டம்பர்னு இருக்குது. ஸோ அதனால் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாஸ்க் முடித்தா அமௌண்ட் ஆட் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா, அதனால் டாஸ்க் வாலெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். 0 இருக்குது. நான் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? டுடே டாஸ்க்குன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் வந்து 7 ஸ்டெப்பு இருக்குது. ஸ்டெப் வைஸாக நம்மளுக்கு வந்து வீடியோவாக கிளியராக கம்பெனியில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலியமாகவும் நம்ம கிளியராக அந்த டாஸ்க் செஞ்சு முடிக்க முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிடுறோம். அதில் amazon.in டைப் பண்ணி சர்ச் பண்ணுறோம். அது அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுது. அதுக்குள்ளே எனி ஒன் ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணுறோம். எதுவாகவே இருக்கலாம், மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைலு, இல்லை ஹெட்ஃபோனு, இல்லை டிவி, எது வேணாலும் இருக்கலாம். எனி ஒன் ப்ராடக்ட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க சர்ச் பண்ணி. ஸோ அதில் வந்து யூஆர்எல் இருக்கும். அதை காப்பி பண்ணி வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட ஒர்க்கு. சரிங்களா? ஸோ அது எப்படி நம்ம யூஆர்எல் எடுக்க போகிறோம், இந்த வெப்சைட்குள்ளே எப்படி போக போகிறோன்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்போம், எஸ்பிஐ போர்ட்டல். அதிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. 1 2 3 அந்த மாதிரி பேஜஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சர்ச் ஆர் டைப் யூஆர்எல்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல அமேசான் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கேன், வருது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆப் வரும், அமேசானோட ஆப்பு. ஸோ அது வேண்டாம், நம்ம வெப்சைட்டில் தான் செய்ய சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் amazon.in இது வந்து வெப்சைட் www.amazon.in. சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இல்லை எனி ஒன் ப்ராடக்ட், சரிங்களா, ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஹெட்ஃபோனே இருக்குது. ஸோ இதனோட யூஆர்எல்லும் நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம குறிப்பிட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறேன், இதுதான் நான் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனி ஒன் ஆண்ட்ராய்டு டிவியோ ஏதாவது ஒன்று. சரிங்களா? நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். நான் ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், சரிங்களா, எது வேணாலும் இருக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல டச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி என்ற ஆப்ஷன் வரும். ஸோ இதை டச் பண்ணியும் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்க, ஷேர் ஆப்ஷன், இதை நீங்கள் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த யூஆர்எல் கிடைச்சிரும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் இந்த காப்பின்னு இருக்கு இல்லைங்களா, இதை பண்ணாலும் உங்களுக்கு காப்பி ஆகிடும். ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல திரும்ப கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது இல்லைங்களா, நம்ம எஸ்பிஐ போர்ட்டல், இதுக்குள்ளே வந்துடுங்க. இந்த இடத்துல நம்ம நேம் வந்துடும், ஸ்டாஃப் ஐடி வந்துடும். டைட்டில்ன்ற இடத்துல நம்ம எந்த வெப்சைட்டில் இப்போ எடுத்தோம் யூஆர்எல் அதை நம்ம டைப் பண்ணுங்கள், அமேசான். சரிங்களா? டைப் பண்ணியாச்சு. சூஸ் டைப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணோம், அதனால் இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்பப்போ இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம எப்போ எந்த ஒர்க் பண்ணுறோமோ அந்த நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வெப்சைட். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஆர்எல்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல
ஸோ வேறு ஆல்ரெடியே காப்பி பண்ண ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டும். ஸோ அதை அதே கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் காட்டும். சரிங்களா, காட்டுதுங்களா? ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம காப்பி பண்ண அந்த விஷயம் அங்கே வந்துடும். சரிங்களா, மேலோட்டமும் பார்த்தனாலும் பாருங்கள், இக்வால் கான் அப்படின்ட்டு ஒரு ஸ்மார்ட் டிவி தான் நான் கொடுத்தேன். ஸோ அது வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், சப்மிட் ஆப்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் சப்மிட் பண்ண டேட்லேருந்து 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த நம்மளுக்கு டாஸ்க் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து நம்ம அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இதில் போய்ட்டு டேஷ்போர்ட். சரிங்களா, இதில் பாருங்கள், டாஸ்கில் ஃபஸ்ட்டில் 0 இருந்ததில் 5 ருபீஸ் வந்துச்சு. இந்த மெத்தட்லேயும் இங்கேயும் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, பேஅவுட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்டில் இதை கொடுங்க. இதுலேயும் நம்ம பார்க்க முடியும் கடைசியாக. சரிங்களா, பாருங்கள், இன்றைக்கி டேட்டில் 9வது மாதம் 4th டேட்டில் செப்டம்பரில் நம்மளுக்கு 5 ருபீஸு டாஸ்க்குக்கு ஆட் ஆகிரும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டுங்களா, ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த டேட் இருக்கோ அந்த டேட்டுக்கு மட்டும் பண்ணுங்கள். அவங்கவுங்க டேட்டுக்கான டைமில் மட்டும்தான் டாஸ்க் ஓப்பன் ஆகும். ரைட்டுங்களா, ஓகே, தேங்க்யூ.